என்ன பண்றீங்க? அதை நான் கேட்கணும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, சரி அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பொய் சொல்லாதீங்க. நான் போற இடத்துக்குலாம் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க தானே? ஆமா ஆமா, மேடம் இப்பதான் காலேஜ் படிக்கிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா சத்தியமா சொல்லுவேன், நீங்க என் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஹலோ மிஸ் ஜனனி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களோட ஜிஎம், ஞாபகம் இருக்கா? நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. ஆனா என் மனசுக்கு சரியா படல, அதை நான் சொல்லிதான் ஆவேன். என்ன சரியா படலன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க சார், நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சும்மா சமாளிக்காதீங்க. ஜனனி, நான் உங்க ஜிஎம், உங்களை தான் ஃபாலோ பண்ணணும். வேற யாரை ஃபாலோ பண்ணுவாங்க? சும்மா பேசியே சமாளிக்காதீங்க. நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்றது வேற விதமா, அதாவது பர்சனலி சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க ஜனனி, நீங்க ஒன்றும் என் மாமா பொண்ணு கிடையாது. நான் உங்களோட ஜிஎம், நீங்க என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப், அவ்வளோதான். ஒர்க் விஷயமா பார்க்கலான்ட்டு வந்தேன். இங்க நீங்க